ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம பூரி கிழங்குக்கு எப்பயும் வைக்கிற கிழங்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈடி ஆக்ஷன் ஃபேமிலி. இப்போ இந்த பூரி கிழங்கு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ இதை ஒரு 7, 8 விசில் வச்சு எடுக்க போகிறோங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க. மாவு மாதிரி வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம 7 விசில் வச்சு எடுத்தேங்க. நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிறலாம். இப்போ இதே குக்கர்லேயே நம்ம தாளித்து விட்டுறலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறலாங்க. இது சோம்பும் சீரகமும் போடுறது ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் தாங்க எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பூரி கிழங்குக்கு எப்படி கட் பண்ணி சேர்ப்போமோ அதே போல் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம பூரி கிழங்குக்கு போடுவோம். இதில் நம்ம மிளகாத்தூளும் போட்டு செய்ய போகிறோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. சேர்த்து இதையுமே வதக்கிக்கிறலாம். இது கொஞ்சம் வதங்கணும், பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணுங்க. இப்போ இது கூட நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். உப்பு கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கையில் நல்லா வதங்கிடும், சீக்கிரத்தில் வதங்கிடும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நான் போடையில் வீடியோவில் கட் ஆயிடுச்சு. இப்போ 3 தக்காளி பழம் எடுத்து இப்போ நீல வாக்கில் தாங்க கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ தக்காளி சேர்க்குறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி இப்போ ஒரு 3/4 பதமாக வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் நான். தனி மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் காரம். பச்சை மிளகாய் வேறு நம்ம சேர்த்துருக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சிட்டோம்னா கொஞ்சம் கருகாமல் நல்லா வதங்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். மசித்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாங்க. இந்த மாதிரி வதக்கையில் லைட்டாக கட்டி கட்டியாக இருந்தால் கூட நல்லா உடஞ்சி வந்துடும் உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் இதை நல்லா பரட்டிடலாம். அப்படியே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம வதக்கிட்டு தாங்க தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும் இன்னமும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் சேர்த்து இதை லைட்டாக வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு இப்போ தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கிளாஸு 1/2 கிளாஸ் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்கிறேன். இப்போ அந்த தட்டில் இருந்ததையும் அலசி ஊற்றிடுறேங்க அப்படியே. இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது லைட்டாக கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். அதனால் இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருதுங்க. இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கஸ்தூரி மெட்டி சேர்க்க போகிறேங்க. நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கூட கொத்தமல்லி சேர்த்துக்கிறலாம். கஸ்தூரி மெட்டி போட்டு செய்யலை ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். உடம்புக்குமே நல்லது கஸ்தூரி மெட்டி. இப்போ பாருங்கள், அது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கஸ்தூரி மெட்டி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் தான். லைட்டாக கொதி வரவும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பூரிக்கு ஒரு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். தோசைக்கு அதை விட சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.